திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வழிபாடு நடத்திய பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மதுரை மண்டேலா நகரை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். மண்டேலா நகரில் தற்போது என்டிஏ கூட்டணியின் பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி தற்போது பொதுக்கூட்டத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். மதுரை மண்டேலா நகரில் என்டிஏ கூட்டணி கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கிறார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். அதன் பிறகாக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் என்டிஏ கூட்டணி கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார். அதற்காக தற்போது திருப்பரங்குன்றத்திலிருந்து அவர் புறப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மதுரை மண்டேலா நகரை சென்றடைவார். அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி திருப்பரங்குன்றத்திலிருந்து பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். தற்போது முன்னதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மாண்புமிகு பிரதமருடைய வருகை என தமிழ்நாட்டில் மதுரை அரசியலில் ஒரு மிகவும் முக்கியத்துவம் பெற்ற நகரம். அந்த நகரத்துக்கு வருவது ஒரு மிகப்பெரிய நமக்கு பெருமை. இந்த மதுரை மாநாடு, இந்த மதுரை பொதுக்கூட்டம் தமிழக அரசியலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற ஒரு மாபெரும் திருப்புமுனை கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. நன்றி. பிரதமர் மோடியின் வருகை தொடர்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டியளித்தார். தற்போது திருப்பரங்குன்றம் கோயிலில் சுவாமி தரிசனத்தை முடித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மதுரை மண்டேலா நகரை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்.
விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், தற்போது பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் அவர் அங்கு சென்றடைய? விவரம். பாலா, திருப்பரங்குன்றம் கோவிலில் 20 நிமிடம் தற்போது சாமி தரிசனம் செய்துவிட்டு மதுரை மண்டல நகர் பகுதியில் அமைந்துள்ள தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது பிரதமர் மோடி கோயிலிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். சரியாக 15 நிமிடத்தில் இந்த மாநாடு திடலுக்கு தற்போது கோவிலில் இருந்து புறப்பட்டு இங்கு மாநாடு திடலுக்கு செல்ல இருக்கிறார். 20 நிமிடமாக இந்த திருப்பரங்குன்றம் கோவிலில் பிரதமர் மோடிக்காக ஏற்கனவே இந்த 150 மீட்டர் சிவப்பு கம்பளங்கள் விரிக்கப்பட்டு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவில் வாசலில் திருப்பரங்குன்றம் கோவில் பற்றுகள், கும்ப மரியாதை மற்றும் பல்வேறு சிறப்பு மரியாதைகள் வழங்கப்பட்டு தொடர்ச்சியாக கோவிலுக்கு கருவறையில் இந்த சாமி தரிசனமானது பிரதமர் செய்துள்ளார். இதற்காக பல்வேறு கட்ட ஏற்பாடுகளும் கோவில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருந்தது. கூடுதலாக இந்த படிக்கட்டின் உயரத்தை குறைப்பதற்காக மரப்பலகைகள் வைக்கப்பட்டு இந்த அந்த மலைப்பாதைகளில் செல்வதற்கான அந்த பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலில் இருந்து அவுனியாபுரம் பெருங்குடி வழியாக இந்த மண்டல நகர் பகுதியில் நடைபெறும் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இதற்காக வழிநெடுகளிலும் பாதுகாப்பானது தமிழக போலீஸ் சார்பாக போடப்பட்டிருக்கிறது. நேற்று முதல் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் தற்போது கோவிலில் இருந்து பிரதமர் மோடி புறப்பட்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் தற்போது பிரதமர் பங்கேற்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார். முன்னதாக ஏற்கனவே அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலில் சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு தற்போது இந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி புறப்பட்டு சென்று இருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆட்ட இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மண்டல நகர் பகுதி இந்த கட்சி பொதுக்கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு சரியாக 6 மணிக்கு இந்த மதுரை விமான நிலையம் டெல்லிக்கு இந்த சிறப்பு விமானம் மூலமாக புறப்பட இருக்கிறார். இந்த மாநாடு திடலில் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாமக அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சியினர் அந்த மேடையில் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த பொதுமக்கள் அமர்வதற்கான பகுதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வெயில் நேரம் என்பதால் அங்க குடிநீர் வசதி, நடமாடும் கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் இந்த மாநாட்டு திடலில் தொடர்ச்சியாக இந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பிரதமர் சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்காக தற்போது திருப்பரங்குன்றம் கோவிலில் இருந்து இந்த மண்டல நகர் பகுதி மாநாடு கட்சி பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர். பாலா, பொதுக்கூட்டம் நடைபெறும் மண்டேலா நகரை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் சற்று நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவிருக்கிறார்.